அனைத்து தமிழ் மக்களையும் ஓலைச்சுவடி அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகிறது கேது தசை ஒரு மனுஷனுக்கு என்னவெல்லாம் செய்யும் என்பதுதான். பொதுவாக ஒவ்வொரு மனுஷனுடையும் சுய ஜாதகத்திற்கு ஏற்ற போல அவங்களுக்கு ஒரு தசா புத்திகள் வருகிறது வழக்கம்தான். அதை பற்றி ஏறக்குறை எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயமும் தான். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் என்று வரிசையாக தசாகாலம் வருகிறது உண்டு. அதில் சூரியன் 6 வருஷமும், சந்திரன் 10 வருஷமும், செவ்வாய் 7 வருஷமும், ராகு 18 வருஷமும், குரு 16 வருஷமும், சனி தசை என்று சொல்கிறது 19 வருஷமும், அதன் பிறகு புதன் தசை 17 வருஷமும், அதை தாண்டி வருவதுதான் கேது தசை 7 வருஷம். இந்த கேது தசையை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். சுக்கிர தசை தான் கேது தசை தாண்டி வருகிறது. அதுதான் இருக்கிறதிலே பெரிய தீர்க்ககால தசை 20 வருஷம். ஒவ்வொரு நட்சத்திரக்காருக்கும் ஒவ்வொரு திசா காலத்தில் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொருவரும் பிறக்கும்போது ஒவ்வொரு திசா காலத்துக்கு தான் பிறக்கிறது. அதில் கேது திசா காலம் தருகிற பலன்களை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறது. ஒருவருக்கு வாழ்க்கையில் அதிக வறுமையை கொடுக்கிறதும் கொடுமையான வறுமையை கொடுக்கிறதும் கேது திசையில்தான். தவறான திருமணத்தை கொடுக்கிறதும் ஏற்கனவே திருமணமாகிய ஒருவருக்கு அதில் இருக்கும் இனிமையை குறைத்து குடும்ப வாழ்க்கையை நாசமாக்குறதும் கேது தசை தான். பெரிய பெரிய பிஸ்னஸ், பரம்பரையாக கொண்டு வந்த தொழில்கள் எல்லாவற்றுக்கும் ரொம்ப அடிமட்ட நிலைக்கு கொண்டு வருவதும் கேது திசைதான். திருமணமாகாத இளைஞர்கள் இவர்தான் மிக நல்லவர் என்று கருதி காதலிக்கிறது, பிறகு திருமணம் பண்ணுகிறது, அதனால் வாழ்க்கையே தொலைக்கிறது. இதுவெல்லாம் கேது திசையில் நடக்கிற நிகழ்ச்சிகள் தான். திருமணமானவர்கள் லைஃப் பார்ட்னர்னை விட்டுவிட்டு கீழ்த்தனமானவர்களுடன் ஓடி போகிறதும் இந்த காலையளவில் தான். இந்த காலையளவில் கேது திசை நடைபெறும் போது ஒருவருடைய புத்தி மந்தமாய் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதிக நாள் படுக்கையில் இருக்கும் விதம் விபத்துக்களுக்குள்ளாகுவதும் கேது திசையில்தான். அதிலும் மிருகங்கள் மூலம் விபத்துக்கள் வருவதும் கேது திசையில்தான். சில நேரம் மிருகங்கள் மூலம் உயிரே போகலாம். அது ஒருவரின் ஜாதக பலம் பொறுத்து. சில திருமணங்கள் நடக்கும் நாளில் தம்பதிகள் இருவரும் மரணிக்கிறதுக்கு காரணமாகுவதும் கேது தசா காலம்தான். சின்ன குழந்தை பருவத்தில் வாழ்க்கையில் நடக்கக்கூடாததே நடக்க வைக்கிறதும் கேதுதான். இந்த கேது தசை தான். பொதுவாக கேது தசா காலம் அவ்வளவு நல்லதாக இருக்காது. ஆனாலும் ஜாதக பலம் பொறுத்து, அப்படி என்றால் மற்ற கிரகங்களின் பலத்தால் சிறிது தப்பிக்கலாம். இந்த விருச்சிக ராசியில் கேது இருக்கும் பட்சத்தில் சிறிது கை கொடுக்கலாம். கேது திசையில் எதிர்பாலினக்காரர் மூலம் பேறு கெட்டு போகுதல், அவமானப்படுதல், அது மூலம் மன உளைச்சல்கள், மானஹானி ஆகியவை வருவது நிச்சயம். சிலர் கோர்ட்டு கேஸு என்று அலைவதும் ஜெயில் வாசம் அனுபவிக்கிறதும் இந்த காலையளவில் தான். நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்கிறதும் பெண்கள் மூலம் பிரச்சனைகளுக்கு ஆளாவதும் இந்த காலகட்டத்தில் தான். அப்படி என்றால் இந்த கேது தசா காலகட்டத்தில் தான். முனிகள், ரிஷிகள், நாட்டு சாமியார்கள், நம்ம ஊருக்குள்ளே எல்லாம் வேப்பிலை அடிச்சுக்கிட்டெல்லாம் சாமியார்கள் இருக்கும். பின்ன ஒரு சில ஆட்கார் கொஞ்சம் கூட ஹை கிரேடில் பெரிய மடம் எல்லாம் வச்சு சாமியார் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கெல்லாம் பரவாயில்லை, இந்த கேது தசா காலம் ஓரளவுக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம். ஆனாலும் சில சாமியார்கள் ஜெயிலில் போகிறதும் இந்த காலகட்டத்தில் தான், அதுவும் பாலியல் குற்றத்திற்கு ஆளாகி. பொதுவாக கேது தசா காலங்களில் சில வேடிக்கையான சம்பவங்கள் நம் நாட்டில் நடப்பதுண்டு. என்னவென்றால், அதுவரை மது அருந்திக்கிட்டு ஊருக்குள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரவுடியே போல் நடந்தவர்கள் ஒரு நாள் பார்த்தால் மத போதகராகிறதும் சாமியார் ஆகிறதும் நம்மால் பார்க்க முடியும். அன்று வரை தேவாலயத்திற்குள் இவர்கள் கால் கூட வச்சிருக்க மாட்டார்கள். பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் சாமி வேடம் போட்டு நடக்க ஆரம்பிக்கும். ஏதோ அருள் வாக்கு சொல்ல
ஆரம்பிக்குவார்கள். ஒரு நாள் பார்த்தால் கோவில் திருவிழாவில் வேப்பிலையை கடிச்சுக்கிட்டு ஆடி ஆக்ரோஷம் பண்ணுறவர்களே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் அனைத்தும் ஆரம்பம் கேது திசையில் அல்லது கேது புத்தியின் காலத்தில்தான். காலம் கடந்தும் இவர்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறவர்கள் அநேகம்தான். கேது திசையில் புருஷன் பொண்டாட்டிக்கிட்டையும் பொண்டாட்டி புருஷன் மேலேயும் ஈர்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது பார்க்கலாம். அப்புறம் காலம் பூரா அப்படி இருக்கிறவர்களும் அநேகம்தான். இப்படி சாமியார் ஆகிறவர்களும் மத போதகராகிறவர்களும் அனைத்து விதமான மக்களும் உள்ளன. இந்த காலத்தில் இவர்களுடைய உடைகளும் பேச்சுகளும் வேறு விதமாக மாறுவதுண்டு. இதில் ஃபுல் டைம் சாமியாக அல்லது இறைவனாக வலம் வருபவரும் அநேகம்தான். பொதுவாக இந்த தசாகாலம் இளமையில் வருவது கொடுமைதான், கொடுமைக்கு மேல் கொடுமைதான். பலவித இன்னல்கள் சந்திக்க வேண்டி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சில சமயங்களில் இந்த ஒரு நபருடைய கேது திசையால் குடும்பமே வறுமையின் பிடியில் அகப்படுகிறது பார்க்கலாம். அப்படி என்றால் குடும்ப தலைவனுக்கோ இல்லைன்னா இந்த குடும்பத்தில் பெரிய மகனுக்கோ கேது திசை இருந்திருந்தால் அந்த குடும்பமே வறுமையின் பிடியில் அகப்பட்டு അല്ലെങ്കിൽ பிரச்சனைக்குள்ளாகி மன வருத்தத்துக்கு பாத்திரமாகலாம். இந்த பதிவில் எடுத்து கூற வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மிருகங்களால் தாக்கப்படுகிற ஒரு விஷயம்தான். ஒருவருடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் கேது இருந்தும் அதே நபருக்கு கேது திசை நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மிருகங்களால் விபத்துக்கள் வந்து படுக்கையில் இருக்க வாய்ப்புகள் அதிகம்தான். அதுவும் அவர்களுக்கு தற்போதைய அந்த நேரத்தில் கோட்சார ரீதியாக கேது பாதகஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் மிக மிக மோசமான விபத்துக்கள் சந்திக்க வேண்டி வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த கிரகநிலைகள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகநிலைகள் கோட்சார ரீதியான கிரகநிலைகள் அனைத்தும் முன்கூட்டி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தாபோல் புத்திசாலித்தனமாக நடந்துவிட்டால் சில நேரம் தப்பிக்கலாம். சில பெரிய பெரிய விஐபிகள் இல்லை என்றால் சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவர்கள் யாராவது வயதான காலங்களில் போலும் பாலியல் ரீதியாக குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி வருவதற்கு காரணமே இந்த கேது திசை தான். சமூகத்தில் மிக நல்லவர் என்ற பெயர் களங்கப்படுவதும் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான். அப்படி என்றால் இந்த கேது திசா காலகட்டங்களில் தான். இந்த விஷயங்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் நடக்கிறது தான். யாரும் தப்பிக்க முடியாது. கேது திசையில் சிலர் கோவில் திருப்பணியில் ஈடுபடுகிறது பார்க்கலாம். ஆனாலும் அவப்பெயர் கேட்காமல் இருக்க அந்த நபர், அப்படி என்றால் திருப்பணியில் ஈடுபடுகிற நபர் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அரசனையே ஆண்டியாக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த கேது திசா காலம். இந்த திசா காலத்தில் எந்தவித பெரிய பிரச்சனைக்கும் ஆளாகாமல் தாண்டுகிறது ஒரு மனிதனுடைய அதி புத்திசாலித்தனம் என்றுதான் கூற வேண்டும். கேது திசையில் ஒரு மனிதன் பணம், பெண் ஆகிய விஷயங்களில் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும். எடுத்து கூற வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய 3 நட்சத்திரங்களில் பிறக்கிறவர்கள் கேது திசை தான் பிறக்கிறதே. ஆகையால் அவர்களுடைய குடும்பமே சில யோசிக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி இருக்கும். மற்ற சில ராசிக்காரர்களுக்கு, நட்சத்திரக்காரர்களுக்கு இளமையில், அப்படி என்றால் ஒரு திருமண வயது எத்துகிற நேரத்தில் கேது திசையை சந்திக்க வேண்டி வரும். இது அதிலும் கொடுமைதான். சில பேருக்கு ஒரு 40 வயசு 45 வயசு தாண்டிய பிறகுதான் கேது திசை சந்திக்க வேண்டி வரும். இது அதைவிட கொடுமைதான். சிலர் அவர்களுடைய அந்தஸ்துக்கும் தனபரமான ஒரு பொசிஷனுக்கும் உச்சியில் நிற்கும்போது கேது திசை அவர்கள் சந்திக்க வேண்டி வருமானால் சில நேரங்களில் அவர்களே கேது திசா காலம் அடிமட்டத்திற்கு இழுத்துட்டு வருகிற சந்தர்ப்பங்கள் நாம் பார்க்க வேண்டி வரும். ஆனாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன், அவரவர்களுக்கு எப்போது கேது திசை வருகிறது, எப்போதெல்லாம் உங்களுக்கு நேரம் சரியில்லாத வருகிறது என்றவெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சால் ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய சில பெரும் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் என்பதில் யாதொருவித சந்தேகமும் இல்லை. எல்லா தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி. ஓலைச்சுவடி.